friends, இன்னைக்கு நம்ம blouse cuttingல பாத்தீங்க அப்படினா cross cutting blouse பார்க்க போறோம். அடுத்து நம்ம embroidery blouse வந்து மார்க் பண்றதுக்கு எப்படி நம்ம லைனிங் கட் பண்ணனும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாத் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். மார்க் பண்ணி கொடுத்து ஷாப்ல எம்ப்ராய்டரிங் போட்டு நான் வந்து வாங்கிட்டேன். சரிங்களா? பட் இதனுடைய லைனிங் தான் நம்ம இப்ப கட் பண்ண போறோம். லைனிங் வந்து இப்பதான் கட் பண்றீங்க. எப்படி நீங்க வந்து மார்க் பண்ணீங்க அப்படினு கேட்டா ஒரு கஸ்டமருடைய ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் எம்ப்ராய்டரிங்காக கொடுத்திருந்தாங்க. ஆக ஒரு லைனிங் வெச்சு ரெண்டு கிளாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ லைனிங் எப்பவும் போல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நீல வாக்குல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடுலயும் ஆப்போசிட்ல கரப்பகுதி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் பேக் சைடுக்கு எப்பவும் போல 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தா 15.5 1/2 இன்ச் தையலுக்காக ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 16 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 சைஸ் ப்ளவுஸ். செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 அப்படிங்கிற பட்சத்தில் 4 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? ஆக 44 டிவைட் பண்ணும்பொழுது 11 இன்ச். 11 இன்ச் வந்து மார்பு சுற்றளவு 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்டோட லைனவே கீழ்ப்பக்கம் ஹிப் ரவுண்டுக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக் விட்த் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்காக 3/4 இன்ச் நெக் லைனுக்கும் ஷோல்டர் தையலுக்கும் சேர்த்து 3/4 இன்ச். இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5.25 இன்ச் வரும். 5.25 இன்ச்சை கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் ஆம்கோல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோல் லென்த்து 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்க ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணலாம், அல்லது கீழ்ப்பக்கம் இருந்து 2.5 இன்ச் எடுத்து சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சரியாக 9.5 இன்ச் ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது சரியான அளவு. இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா மட்டும் ஆம்கோல் லென்த்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போது பேக் நெக் நம்மளோட விருப்பம் தான். எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்ம கேன்வாஸில் தான் மார்க் பண்ணி நம்ம வந்து எம்ப்ராய்டரிங் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த இடம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண சிரமமாக இருக்கும். சரிங்களா? அதனால பேக் நெக் வந்து நம்ம எப்பவுமே கட் பண்ணக்கூடாது எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ. சரிங்களா? இப்போது மற்ற அளவுகளை நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஃபோல்டிங்காக நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த இடத்த ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இந்த லைன் பாருங்கள், ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. இதில் நம்ம சைடு அகலம் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக வந்து ஒரு கிராஸ் வைஸில் லைன் போடணும். சென்டர்லேருந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது டாட் பிடிக்கக்கூடிய இடம். பேக் சைடில் இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு கிராஸ் போகணும். ஆக எண்டிங்கில் பாருங்கள் 1/2 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சு கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தான் நம்ம ஆம்கோல் சைடில் லூஸ் வராமல் சைடு உயரத்தில் லூஸ் வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். கொஞ்சம் ஹைட்டான ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸினுடைய ஹைட்டு ஒரு 15 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1/2 இன்ச் வந்து எடுத்துறது பெட்டர். இந்த இடத்துல நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட போகிறோம். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு மாறாது. சைடில் மட்டும் 1/4 இன்ச் வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் ஃபிட்டிங் வந்து சரியாக இருக்கும். இப்போது பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீத இருக்க கிளாத்தை எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் இது மாதிரி நேராக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பேக் பார்ட் எடுத்து கிராஸ் வைஸில் வச்சுருக்கோம். ஏன்னா இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், அதனால் கிராஸ் வைஸில் வச்சுக்கலாம். இந்த நூல் இலைகள் கிராஸ் வைஸில் வர்ற மாதிரி இருக்கணும். அதே போல் கிளாத் வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டர் பகுதியில் இது மாதிரி மார்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் சைடு ஃபோல்டிங் சைட்லேயும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு பகுதியிலையும் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் இது மாதிரி வெளியில் எடுத்துடலாம்.
ஸ்கேல் வச்சு எப்போவுமே நம்ம லைன் போடுவோம். இந்த இடத்துல பாருங்கள் நெக் விட்த்தை தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன்னா லைன் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா. நெக் விட்த்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது உயரம், முன் கழுத்தின் உயரம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ மார்க் பண்ணிக்கலாம். நான் 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் பாருங்கள் இதில் நோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பேக் நெக் இல்லாதனால நம்ம அகலம் வந்து நோட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் 2.5 இன்ச் வச்சோம், கீழ் பக்கம் 2.75 இன்ச் வச்சுக்கலாம். அடுத்து மேல் எண்டிங்கிலேருந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட்டு 13.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ப 12, 13, 13.25 நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப மார்க் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 40 சைஸ் ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் 13 to 13.25 இன்ச் கண்டிப்பாக தேவைப்படும். இவங்களுக்கு 13.25 இன்ச் தேவைப்படுது. 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக யோக் பட்டிக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டும் கிராஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பிரஸ்ட் சைஸை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவோ 1/4 இன்ச் கம்மியாவோ மார்க் பண்ணுறது அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 2 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். அடுத்து டெப்த் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 2 பாயிண்ட் அகலத்தில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு உள்ளடங்க இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம அனைத்துமே வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணி அதுக்கப்புறமா லைனிங் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்பொழுது கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் பேக் நெக்கும் நம்ம வந்து கட் பண்ணல சரிங்களா. ஆக ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் கேன்வாஸில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த கேன்வாஸை வச்சு நம்ம மெயின் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது லைனிங் கிளாத்தையும் கேன்வாஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அடித்து திருப்பும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் அளவுகள் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் நம்ம தையல் போட வேண்டிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி ஹேர்கட் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது நெக் விட்த்துக்கு ஹேர்கட்டு சரிங்களா. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன் கழுத்து உயரம் இந்த இடத்துல தான் வந்து ஃபினிஷ் ஆகணும். நம்மளுடைய கேன்வாஸ் மேல் எண்டிங்லேயும் கீழ் எண்டிங்லேயும் ஃபினிஷ் ஆகிறதுக்கு இந்த ஹேர்கட் ரொம்ப அவசியம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இப்போ மீதம் இருக்கிற கிளாத்தில் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இருக்கிற மெட்டீரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரா எட்ஜு ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நேரில் ஒரு லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மீதம் இருக்கிற மெட்டீரியல் அப்படியே 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 லேயர் இருக்க மாதிரி. இப்போ அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே தெரியுது இல்லைங்களா. ஆக குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சாவது அகலம் நம்மளுக்கு தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா. இந்த ரவுண்டு பாருங்கள் சரியாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுற அளவை விட அகலம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா. ஆக நம்மளுக்கு மெட்டீரியல் பத்தாது அப்படிங்கிறத இதிலேருந்தே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சரியாக இருக்குது சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கும். ஃபுல் ஃபோல்டிங் அப்படிங்கிறது மேல் பக்கத்தில் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம பாருங்கள் எப்போவுமே கீழ்ப்பக்கத்துலேருந்து மார்க் பண்ணுவோம் சரிங்களா. பட் இந்த சைடு மேல் பக்கத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து இல்லாமல் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக. அடுத்தது கையினுடைய சரியான உயரம் எவ்வளவோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு சரியான உயரம் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதில் இருந்து நம்மளுக்கு தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவை மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மறுபடியும் வந்து 8 இன்ச்சு சரியான அளவு மறுபடியும் பார்த்திங்கன்னா தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. இப்போது மார்க் பண்ண இடத்துக்கு ஃபுல்லாக கீழ்ப்பக்கமாக லைன் போட்டுக்கலாம். 3.5 இன்ச் வந்து ஸ்லீவ் லோ லென்த்து மார்க் பண்ணி நான் லைன் போட்டேன் சரிங்களா. அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு நம்ம 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்கான அளவுலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும்
கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த லைனை வந்து நம்ம செக் பண்ணும் பொழுது 11 இன்ச்சு, சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதில் சென்டர் 2.75. அதே போல் கீழ்ப்பக்கமும் கீழ்ப்பக்கத்தில் 1/2 இன்ச் உள்பக்கம், மேல் பக்கம் 1/2 இன்ச் வெளிப்பக்கம் மார்க் பண்ணி இது மாதிரி பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி நம்ம வளைவு வந்து ட்ரா பண்ணும் பொழுது ஸ்லீவ் ரவுண்டு அழகாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடுறோம். இப்போது ஸ்லீவ் ரவுண்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம தையலுக்கான அளவுகள் இருக்கு இல்லைங்களா, இதோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்கான அளவு. ஆம் ரவுண்டு பகுதியில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஃபோல்டிங் பகுதியிலையும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெப்த் வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மீத இருக்கிற பீஸ் அப்படியே வந்து பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பார்த்திங்கன்னா ரஃபாக வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை வச்சு இது மாதிரி மார்க் பண்ணியும் நம்ம வந்து ஷாப்க்கு கொடுத்து விடலாம். ஏன்னா எம்ப்ராய்ட் போட்டு கொடுக்கறதுக்காக. சரிங்களா? ஹேர்கட் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்து விட்டால் தான் அதுக்கு உள்பக்கமாக நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரிங் கரெக்டாக வந்து போட்டு தருவாங்க. சரிங்களா? இப்போது போட்டு வந்ததுக்கு அப்புறமும் இது மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரியாக லைனிங்கை வச்சு எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் பார்ட்டை இது போல் கட் பண்ணிக்கலாம். சரியான அளவில் இருந்து ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சு கிளாத் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு இடையில வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படியே அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடு மாறிடக்கூடாது. கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ரைட் சைடு தான் எப்போவுமே வந்து நெக் பகுதியில் எம்ப்ராய்டரிங் இருக்கணும். லெஃப்ட் சைடில் தேவையில்லை. சரிங்களா? அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம், இன்னொரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சு நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம். அதே போல் தான் இப்போவும் கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போது லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணணும். இடது பக்கம் கட் பண்ணணும். மீதம் இருக்க கிளாத்தில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் ரெடி, பேக் ரெடி, ஸ்லீவும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். மீத இருக்க கிளாத்தில் நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் வச்சு நம்ம வந்து மெட்டீரியல் எப்படி கட் பண்ணணும், எம்ப்ராய்டரிங் போட்டால் மெட்டீரியலை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். 40 சைஸ் ப்ளவுஸினுடைய அளவுகளையும் கிளியராக பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.